Learn to lead. We make winners who lead. Hello viewers, greetings from Learn to Lead Academy. So in this video we are going to give you some tips to crack TANCET 2022 in next 60 days. So notification இன்னும் ரிலீஸ் ஆகலை, மேபி மார்ச் 15க்குள்ளே டெஃபினட்டாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும். சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45லேருந்து 60 டேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 45லேருந்து 60 டேஸ் வரைக்கும் உள்ள டைம் வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து நிறைய மார்க்ஸ் டான்செட்டில் ஸ்கோர் பண்ணுறது, அண்ட் தென் டான்செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ எதுக்காக அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் கிராஷ் கோர்ஸ் ஃபார் 15 days ஃப்ரம் மார்ச் 1st. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைக் பிஸ்னஸ் அனாலிசிஸ் 2 செஷன் வரும், அண்ட் 3 செஷன்ஸ் பேஸ்ட் ஆன் எரர் ஸ்பாட்டிங், அண்ட் 2 செஷன்ஸ் பேஸ்ட் ஆன் English grammar, and the remaining sessions will be based on important topics on quantitative aptitude like time and work, time, speed and distance, geometry, mensuration. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். எதெல்லாம் டான்செட் 2022ல் டஃப்பான பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்க முடியுமோ ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த 15 days கிராஷ் கோர்ஸில். நியர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் 1500 questions based on the like topics which you are going to cover. So those who want to enroll for TANCET 2022 crash course which is going to be started from March 1st, just கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஃபினெட்லி நெக்ஸ்ட் மார்ச் 1லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டஃப்பான டாபிக்ஸில் யூடியூப்பில் கூட இல்லை மேம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வி நீட் தீஸ் டஃப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரிக்வெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த கிராஷ் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கம்மிங் பேக், எக்ஸாம் பேட்டர்ன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து நான் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். நியூமரிக்கல் எபிலிட்டி 20 marks, டேட்டா சஃபிஷியன்சி 20 marks, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 marks, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 marks, பிஸ்னஸ் அனாலிசிஸ் 20 marks. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 marksக்கு வந்து இங்கிலீஷே அட்டன் பண்ணுவீங்க. அதாவது இங்கிலீஷ் பேஸ் பண்ண கொஷின்ஸ். எந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாலும் ஒரு கம்பெனியோட ப்ராக்ரெஸ், ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி நீங்கள் MBA அப்படின்றது மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் இந்த சென்ஸ் போத் மேனுஃபேக்சரிங் பார்ட்டும் சரி, மார்க்கெட்டிங் பார்ட்டும் சரி, ஃபினான்ஸ் பார்ட்டும் சரி, இது எல்லாமே நீங்கள் வந்து டேக் கேர் பண்ண போகிறீங்க. ஓகே, as an MBA graduates. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் 2 years பண்ணுறப்போ உங்களுக்கு பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த டான்செட் 2022ல் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி பேசிக்காக உங்களால் கேல்குலேஷன்ஸ் போட முடியுதா, அண்ட் தென் இவ்வளோ லைக் கம்மியான டேட்டாஸ் வச்சு அந்த டேட்டாஸில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய பேசிக்ஸ் தான் அவங்க வந்து லைக் 40 marksக்கு அவங்க கேட்குறாங்க, ரைட்? அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் இன் MNC கம்பெனி, ஸோ குளோபலி அக்செப்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து பேசிக் கிராமர் உங்களுக்கு தப்பு இல்லாமல் பேச தெரியுதா, அது 20 marks டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் எந்த ஒரு பேசேஜ் தே ஆர் கிவிங் யூ 4 to 6 பேசேஜ். சரிங்களா? அந்த 4 to 6 பேசேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உள்வாங்கிட்டு அவங்க கேட்குற கொஷின்ஸை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா, நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இதே தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக இருக்கிறப்போ, அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறப்போ, இதே தான் ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எடுத்து தெரிஞ்சு நீங்கள் படிச்சுட்டு அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதோடைய பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக இருக்கான்றது டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டான்செட் 2022ஓட எக்ஸாம் பேட்டர்ன். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் கேட்குறாங்க, இங்கிலீஷ் கேட்குறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பேசிக் குவாலிட்டிஸ் உங்களுக்கு தெரியணும். இதோடைய டிப்ஸ் என்னென்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லைக் சக்தி கைட், சுரா கைட். ஓகே, தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பேசிக்ஸ்.
பட் டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 to 6 பேசேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 to 6 பேசேஜஸ் மினிமம் ஒரு 4 பேசேஜஸ் உங்களால் 1 hour கம்ப்ளீட் பண்ண முடியுதா? அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி 20 questions கேட்குறாங்க இல்லையா, அந்த 20 questions நீங்கள் ஏதோ ஒரு 20 questions எடுத்து அது உங்களால் உங்களுக்கு 10 to 15 minutes சால்வ் பண்ண முடியுதா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ப்ராக்டிஸ். ஸோ 2 hours நீங்கள் வந்து 120 minutes இருக்கு இல்லையா, அதில் வந்து 100 questions நீங்கள் அட்டன் பண்ணணும். 100 questions 2 hours அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றது நம்ம அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து செக் பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 2 hours இங்கே வந்து ஒரு 90 questions உங்களால் வீட்டில் சால்வ் பண்ண முடிஞ்சாதான் அங்கே போய் ஒரு 70-80 டச் பண்ண முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல். பிகாஸ் நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கொரோனா பேட்ச். ஸோ கொரோனா பேட்ச் இந்த சென்ஸ் நம்ம எல்லாருமே ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதி பழகிட்டோம் இல்லையா. இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப தான் அந்த எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், புது அட்மாஸ்பியர், நிறைய பேர் வந்து புதுசாக பார்ப்போம். சரிங்களா. ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, நம்ம என்ன நினச்சிட்டு போவோம், நம்ம தான் டான்செட் எழுதுகிறோம், நம்ம கிளாஸ்லேயே நம்ம தான் டான்செட் எழுதுகிறோம், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் எழுதுகிறோம். ஆனால் அங்கே போனால் அவ்வளோ ரஷ் இருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் வரும். அதுவுமே உங்களுடைய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ். அதாவது ஒரு 100ல் 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது, 30 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஓவர் பிரில்லியன்ட். ஓகே, நீங்கள் எந்த கேட்டகரின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி டிசைட் பண்ணிட்டு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இதுதான் ட்ரிக்ஸ். ஸோ ஒரு 40 questions நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 40 questions நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி உங்களால் 20 to 30 minutes சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, 4 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 hour சால்வ் பண்ண முடியுதா? ஃபஸ்ட் நீங்கள் 4 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்னா எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டான்செட்டில். ஓகே, நம்ம டாப் காலேஜஸ் எய்ம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, லைக் பிஎஸ்ஜி, கேசிடி அண்ட் தென் எஸ்எஸ்என் சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும். இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு வந்து நீங்களே டைம் செட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அதான் சொல்கிறேன், டைம் செட் பண்ணி உங்களால் எத்தனை கொஷின் சால்வ் பண்ண முடியும். நியூமரிக்கல் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் 20 questions வந்து 15 minutes மேக்ஸிமம் 15 minutes சால்வ் பண்ணி ஆகணும். டேட்டா சஃபிஷியன்சி 20 questions எடுத்துக்கிறீங்கன்னா 10 minutesக்கு மேலே அதில் இருக்கவே கூடாது. மேக்ஸிமம் டைமே டேட்டா சஃபிஷியன்சி 5 to 10 minutes தான் 20 questionsக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 6 passages மேக்ஸிமம் 6 passages வந்து நீங்கள் 1 hour கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும் நெக்ஸ்ட் லெவல் வந்து அக்யூரசி செக் பண்ணணும். சரிங்களா, அக்யூரஸியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதா? ஸோ ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொன்று சொல்கிறேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், நியூமரிக்கல் எபிலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொன்ன டைமுக்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, தட் ஆல்சோ நோட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரைட், ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்றது நியூமரிக்கல் எபிலிட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் கேல்குலேஷன்ஸ் போட கற்றுக்கோங்க. இப்போ பேசிக் கேல்குலேஷனில் என்ன மேம், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் அண்ட் தென் ஸ்கொயர் வேல்யூஸ் 1 to 100 ஸ்கொயர் வேல்யூஸ் தெரியணும், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா. தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் நியூமரிக்கல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஆவரேஜ் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் கேட்பாங்க, ratio, proportion, variation and partnership, percentage, profit and loss, interest calculations, problems on ages, time and work, time, speed and distance. So எங்களுடைய இப்போ first first crash course batch which is going to be started from March 1st பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் அண்ட் மென்சுரேஷன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் குவான்ஸில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் யார் வீக்கோ யூ கேன் ஜாயின் அவர் crash course which is going to be started from March 1st. ஓகே, அண்ட் தென் வேர்பல் எபிலிட்டிக்கு வந்து நாங்கள் தனியாக ஒரு செஷனே கொடுக்குறோம் கண்ணா. ஸோ வேர்பல் எபிலிட்டினா கண்டிப்பாக கம்ப்ளீட் கிராமர் தெரியணும். அந்த 20 marks நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா கம்ப்ளீட் கிராமர் ஆஸ் வெல் அஸ் உங்களோட வெக்காபுலரி பில்ட் பண்ணணும். ஸோ டெய்லி நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. அந்த நியூ வேர்ட்ஸ்க்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ மேக் ஷியோர் தட் யூ ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 5 to 6 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டெய்லி. ஓகே, அந்த 5 to 6 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே எடுத்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஓகே, அண்ட் தென் கிராமரோட ரூல்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க. ஓகேவா? கிராமராக பார்க்காம அதோடைய ரூல்ஸ். இப்போ வந்து ஆர்டிக்கல் த இருக்குன்னா அது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம் த. ஸோ இன்வென்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, எப்போல்லாம் த பெஸ்ட், த வர்ஸ்ட், த லீஸ்ட் அதெல்லாம் சொல்கிறேனோ, ஓகே, த ஸ்மார்ட்டர், ஸோ இஆர் ஃபார்ம், இஎஸ்டி ஃபார்ம் எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் நான் த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி சொல்லி பழகுங்க. ஆட்ஜெக்டிவ்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதோடைய ஆர்டர் என்ன, இது எல்லாமே எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா fill in the blanks-ஆவும் கேட்க சான்சஸ் இருக்குது. எரர் ஸ்பாட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 10 to 15 questions based on grammar தான் கேட்பாங்க. Okay, those who want to get high score and get into Anna University, Madras University, ஓகேவா, ரீஜனல் காலேஜஸ்க்குலாம் போகணுன்னு நினைக்கிறவங்க, ஸோ பி தரோ வித் யோர் கிராமர். ஏன்னா இதே வொக்காபுலரி தான் நாளைக்கு உங்களுக்கு கம்பெனியில் யூஸ் ஆக போகுது. ஓகே, நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறீங்க, ஒரு லெட்டர் லைக் மெயில் பண்ண போகிறீங்க. ஸோ மெயில் பண்ணுறப்ப நம்ம கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நம்ம மெயில் பண்ணணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே, டெவலப் யுவர் நாலேஜ். இது எல்லாமே வந்து உங்களுடைய பேசிக் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதர் டாபிக்ஸ், டென்சஸ். இந்த 12 டென்சஸ் தரவு பண்ணிக்கோக்கணும். இந்த 12 டென்சஸ் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டென்சஸ் தான் பேசிக்ஸ். இந்த 12 டென்சஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இங்கிலீஷ் வந்து 60% தப்பு இல்லாமல் பேசலாம், எழுதலாம். ஓகே, அண்ட் தென் அதோடைய ஃபார்ம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ வி அட் லேர்ன் டு லீட் அகாடமி வி ப்ரொவைட் மெனி பேட்சஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேட்சஸ், 4 டைப்ஸில் வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரெகுலர் பேட்ச்னால் கம்ப்ளீட் கோர்ஸாகவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ரெகுலர் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குவான்ஸ், வெர்பல், ரீசனிங், பிஸ்னஸ் அனாலிசிஸ் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் எங்களுடைய மாக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். டெய்லி நாங்கள் வந்து வீக்லி 3 மாக் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் வேர்பல், சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மேம் குவான்ஸ், ரீசனிங் நாங்கள் தரவாக இருக்கோம், பட் வேர்பல் மட்டும் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மேம், எனக்கு அந்தளவுக்கு கிராமர் தெரியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேர்பல் பேட்ச் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் குவான்ஸ், எனக்கு இங்கிலீஷில் கம்ஃபர்டபுள், லைக் சிட்டி பீப்புளில் நான் இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு நியூமரிக்கல் மேக்ஸ் தான் வர மாட்டேங்குது, குவான்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி March 1 ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம். இப்போ எரர் ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தனியாக கிளாஸஸ், பிஸ்னஸ் அனாலிசிஸ் தனியாக கிளாஸஸ், அண்ட் தென் குவான்ஸ் அண்ட் நியூமரிக் ரீசனிங்கில் வந்து லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த 15 days கிராஷ் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஹீ இஸ் மிஸ்டர் Calvin. He is doing a regular batch. So he is feeling very happy and he is daily enjoying the course. ஸோ அவரே வந்து ஃபீட்பேக் வந்து எங்களுக்கே சொன்னார், மேம் கோர்ஸ் நல்லா இருக்குது, ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்கிறேன் டெய்லி அப்படின்னு சொன்னார். And this is for your knowledge. And we have already achieved a good scores in TANCET. That is, our students have already achieved. ஸோ நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த காம்படிஷனில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ரைஸஸ் எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. we are very happy to share this. So if you have any queries, you can contact 8870046080. ஸோ 15 days கிராஷ் கோர்ஸ் March 1 யார் யார் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். You can go through. And those who have not subscribed our channel, don't forget to subscribe our channel. இப்போ நெக்ஸ்ட் எங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா 25 to 50 எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக அதில் நாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை. Learn to lead. We make winners who lead.